Hi friends. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைஷ்ணவி வினோத்குமார். இன்னைக்கு நாங்கள் ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட்க்கு வந்திருக்கோம். இது வருஷமும் நடக்குங்க. நாங்கள் போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் வந்திருக்கோம். பட் போன வருஷம் டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப்பாக இருந்தது, ப்ளஸ் விண்டியாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் சூப்பராக இருக்குது வெதரு. நாங்கள் இன்டோர் ரைட்ஸும் சரி, அவுட்டோர் ரைட்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ போகலாம். ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட்டுக்கு மார்னிங் ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ பசங்களுக்கு மார்ச் பிரேக் டைமில் எப்போதுமே இது இருக்கும். அதனால் அவங்க அந்த லீவ் டைமில் அவங்கள அழைச்சிட்டு போனோம், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அழைச்சிட்டு போனோடனே இந்த ஃபேஸ் பெயிண்டிங் தாங்க வச்சுருப்பாங்க. இது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. போன வருஷம் பார்த்த எல்லாமே அப்படியே இருந்துச்சு. போன வருஷமும் இவங்க ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷமும் ஆசைப்பட்டதுனால சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பொண்ணு பார்த்திங்கன்னா ரெயின்போ பட்டர்ஃப்ளை அப்படின்னு ஒரு டிசைன் சூஸ் பண்ணியிருந்தா. என் பையன் அயன்மேன். ஸோ 2 பேருக்கும் பிடிச்ச டிசைனே பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இது பண்ணாலே எப்போயுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. நாங்கள் சம்டைம்ஸ் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் ரேஷஸ் வருமோ அப்படின்னு யோசிப்போம். பட் அவங்களோட என்ஜாய்மெண்ட்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண விடுறது. பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை போன வருஷம் பண்ணி, அதனால் இந்த வருஷமும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்க ஒரு கடை போட்டிருந்தாங்க. அது போன டைம் இல்லை, இந்த டைம் இருந்தது. ஜஸ்ட் இந்த கீ செயினு, பென்னு, அதுக்கப்புறம் இந்த க்ராக்ஸில் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பசங்க கீ செயின் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ கீ செயின் $1 ஈச்சுன்னு இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் போக போக அதிகமாக இருந்தது. அதெல்லாம் $5 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ட்ராம்பலைனில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதை முன்னாடி கரோசல் ரைடு இருந்தது, அதை விட்டுட்டு இதுக்கு தான் வந்தாங்க. யூஸ்வலாக இவங்களுக்கு இந்த ட்ராம்பலைனில் போகிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கரோசல் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூட்டம் கம்மி தாங்க. ஏன்னா போன வருஷம் இந்த டைம்லேயே ஜாஸ்தியான க்ரௌடு இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் க்யூஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்தோம். இந்த கரோசல் ரைடு மற்ற கரோசல் ரைடோட கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவோம். பசங்க திரும்பவும் ஒரு ரவுண்ட் போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் வந்தாங்க.
இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம பெரியவங்களும் போகலாம். போன டைமும் போயிருந்தோம், சரி இந்த டைமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இது இந்த சுற்றி வருதுல, இதில் வந்து கரெக்டாக வரணும். கொஞ்சம் அப்படியே பீதியாக தான் இருந்தது. பட் அப்படியே என் ஹஸ்பண்ட் கை பிடிச்சிட்டு கிடக்கடான்னு வந்துட்டேன். பசங்க இதுலேயும் ஒரு 2 to 3 டைம்ஸ் போனாங்க. அப்புறம் இந்த ரைடில் பார்த்திங்கன்னா நிறைய தடவை போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்துட்டு திருப்பி போகணுன்னாங்க. நாங்கள் மற்றவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வரலான்னு அழைச்சிட்டு போனோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 2-3 தடவை அதிலே கன்டினியூஸாக போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோங்க. அந்த காற்று மாதிரி அதில் வந்துட்டுருக்கா, அதில் பால் வந்து அப்படியே பறந்துட்டுருக்கா. ஸோ அடித்தோடனே நம்ம அந்த கோலில் போய் போடணும். ஸோ என் பொண்ணெல்லாம் வந்து நல்லாவே ட்ரை பண்ணி போட்டாங்க. அப்புறம் நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் காமெடியாக தான் போட்டிருப்பேன். நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்னாலே எப்போதும் ஒத்து வராதுங்க. அதனால் கொஞ்சம் அதில் நம்ம டவுன் தான். அப்புறம் எதிர்க்கே வந்து காட்டன் கேண்டி, பாப்கார்ன்லாம் விற்றுட்ருந்தாங்களா. சரி, எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக காட்டன் கேண்டி தான் சாப்பிட்ணுன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் பாப்கார்ன் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டோம். பட் பாப்கார்ன் வந்து பசங்க சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டில் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து இந்த கார் அண்ட் பைக்கில் போகிற ரைட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ஏறி அதே மாதிரி ஒரு 2-3 தடவை ஜாலியாக சுற்றிட்டு தான் வந்தாங்க. இது வந்து 11 to 6 அப்படின்றதுனால வந்து நம்ம 11 to 6 வரைக்குமே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பசங்களை வந்து நாங்கள் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அவங்க எந்தெந்த ரைடில் எத்தனை டைம் போகணுன்னு கேட்டாலும் நாங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. நான் வந்து வின்டரில் சுத்தமாக ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. ஐஸ்கிரீமே சாப்பிட்றது இல்லைனா ஒத்துக்க மாட்டேங்குது. சரி, எனக்கும் வந்து அவங்க கேட்டோன்னே டெம்ப்ட் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கியே தரதில்லை. சம்மரில் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு ட்ராம்ப்லைன்குள்ளே போகிறேன் அப்படின்னாங்க. அவங்கள சரி விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நைஸாக நாங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இதை சாப்பிட்டுட்டோங்க. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டதுனால கொஞ்சம் அப்படியே பதட்டமாக சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் என் ஃபேஸை பார்த்தா அவங்களுக்கு.
இதுவும் வந்து இன்னொரு டைம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. என் பொண்ணுக்கு வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக இப்படி வச்சு அடிங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு தெரியாமல் அவங்க மேலே வேறு லைட்டாக அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து க்ளவுன் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 3 டைம் 12:15, 1:15 அண்ட் 2:15 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஷோ போய் பார்க்கலாம். இது போன டைமும் இருந்துச்சு, இந்த டைமே இருந்தது. ஆனால் எங்களுக்கு இப்போ கம்பேரிட்டிவ்லி போன டைம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த டைம் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா மேபி க்ரௌட் கம்மியாக இருந்ததுனால அவங்களும் கம்மி பண்ணிட்டாங்களா அப்படின்றது எங்களுக்கு ஐடியா இல்லை. பட் எங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது, பசங்களுமே சொன்னாங்க. Now get ready because we're at Spring Fest live right here at the Markham Fairground. Hands up! And I want to hear the loudest Sweet Caroline. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே திரும்பவும் ஒரு பால் வந்து நம்ம கோலில் போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. நான் சும்மா ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து வரல. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பேஸ்கெட் பால் பிளேயருங்க அவங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் சூப்பராக பண்ணுவாங்க, அசால்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க ஈஸியாக 3 கோலை போட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பசங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி வெளியில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. நமக்கு இந்த மாதிரி போகும்போது வேறு ஆப்ஷன் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து இது வாங்கிக்கிட்டோம். பசங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து தோசை எடுத்துகிட்டு வந்ததுனால அதை கொடுத்துட்டோம். அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க இதுவும் பெருசாக இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஃப்ரைஸு, சிக்கன் இந்த மாதிரி எந்த விஷயமும் சாப்பிட்றதில்ல. நாங்களும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு சரி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஊட்டியாச்சு. அதுக்கப்புறம் கப் அண்ட் சாசர் ரைடு இருந்தது. பசங்க முன்னாடியே நிறைய டைம் போயிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நீ போறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி சும்மா சோலோவாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உட்காந்து நான் சும்மா ஒரு வாட்டி ரைட் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் லன்ச் வந்து வெளியில் சில ரைட்ஸ் இருக்குது, அதுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் காலையில் வந்தப்போ ரொம்ப விண்டியாக இருந்தது, அப்போ போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதர் வந்து பெட்டராக இருந்ததுனால சரி இந்த டைம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போன வருஷம் போகும்போது பயங்கர வெதர் பேடாக இருந்ததுனால இந்த சில ரைட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் எல்லா ரைடுமே நாங்கள் போயிட்டோம். வெதர் வந்து நல்லா இருந்துச்சு. போன வருஷம் இந்த ரைடு வந்து எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பழகுனதுனால ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்படியே கத்திக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஜெயின்ட் வீல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக நான் வரல அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணும் ஃபஸ்ட்டு பயப்பட்டா. அவளுக்காக சரி அவளுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு நிற்கலான்னு பார்த்தா அவள் திடீர்னு என் ஃப்ரெண்டோட போயிருந்தோம், அவளோட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் ஏறிட்டோம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நமக்கு தலை சுற்றுற மாதிரி தான் இருக்குது. நான் கண்ணை மூடிட்டு தாங்க வந்தேன். ஃபுல்லாக பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பட்டு எங்களுக்கு வந்து பயமாக தான் இருந்தது. இதில் இன்னொரு ரவுண்டு வேறு போனாங்க அதுக்கப்புறம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் நிறைய துரு பிடிச்சி இருந்த மாதிரி வேறு இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஏறி முடித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தோம். என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரைடு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு போங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு 2-3 ரைட்ஸ் இருந்தது. ஃபன் ஸ்லைட்ஸு அந்த மாதிரிலாம், அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இதெல்லாம் போன வருஷம் பண்ண முடியல, ஆசைப்பட்டாங்க பட் பண்ண முடியல. இதான் நான் சொன்ன ஃபன் ஸ்லைடு. இது அந்த சாக்கு மாதிரி கொடுத்துட்றாங்க, அதில் காலை விட்டுட்டு அப்படியே வேகமாக அப்படியே லைட்டாக புஷ் பண்ணுவாங்க, அவங்க அப்படியே வேகமாக வருவாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதுவும் திருப்பி ஏறி போயிட்டு அத்தனை தடவை பண்ணிட்டு வந்தாங்க பசங்க. நிறைய ரைட்ஸில் இந்த மாதிரி சுற்றுற மாதிரி தாங்க இருந்தது. நமக்கு வந்து கண்டிப்பாக தலையை சுற்றும். பசங்க வந்து சுற்றுறது தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இதில் எத்தனை ரவுண்ட்ஸ் ஆனாலும் போகலாம். நமக்கு வந்து கொஞ்சம் கிருகிருன்னு தான் இருக்குது. இந்த வருஷம் இது ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்கங்க. போன வருஷம் இல்லை, இது வந்து சயின்ஸ் ஷோ மாதிரி. அதில் வந்து நிறையா சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க வந்து இது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ட்ராம்போலைனுக்கு பஞ்சமே இல்லைங்க. எங்கே சுற்றி பார்த்தாலும் ட்ராம்போலைன் தான். அதனால் பசங்க வந்து அது போனால் ஒரு 15 to 20 மினிட்ஸாவது என்ஜாய் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருந்தது. கடைசியாக இந்த பப்பி ரைடு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம். கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்பும்போது மணி 5 ஆகிடுச்சு.
அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம் ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட்டை. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 o'clock கிட்ட ஆக போகுது. இது வந்து 11 to 6 தான். நாங்கள் முடிகிற வரைக்குமே இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்களும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரையும் தமிழ் போல் வாழ்க.